காலையில சதக்கு சவதி வேற காலை இறக்குதே. ஏன் இது 6 மணிக்கு முன்னாடியே வயல்ல வந்து குத்தி வச்சுட்டு போகணும்னு சொல்லாம இந்த ஊருக்காரங்க படுத்துற பாட்டு இருக்கேன். ஏன் அது ராத்திரி வந்து குத்துறாங்க ஒரு தெரியலையே. ஐயோ புரூஸ் எங்க போய் தொலைஞ்சி நீங்க வேற உங்க பத்தியில உங்க அம்மாவை ஆம்பளை பண்ற வேலையெல்லாம் என்ன கொடுத்து போய் பண்ணிட்டு வான்னு சொல்லி விட்டுருக்கு. நான் எங்கிட்ட வயலை கண்டுபிடிச்சு எங்கிட்ட போய் இதை குத்தி நெருப்பு வேற எரிக்குதே, கையில எல்லாம் பறக்குதே. எங்க விட்டு மொட்டை கிழக்கு எங்க அத்தை இருக்குதே, ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா வயக்காடெல்லாம் வாங்கி போடணும். வீட்டுக்கு பக்கத்துல எப்படி வாங்கி போட்டு எல்லாரும் அதை குத்திட்டு போயிட்டாங்க. நான் பட பத்தியா சுடுகாடு எடுக்கிறதெல்லாம் தாண்டி வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் பயமா இருக்குதே. எதுக்கு சாமி படம் போட்டுக்குவோமோ? சாமி படம் போட்டுக்கிட்டாது கொஞ்சம் தைரியமா போவோம். சடைமுடி காரணவன் சாமிகளை காத்திடுவான், சடைமுடி காரணவன் சாமிகளை காத்திடுவான். சல்லடைய கட்டி வரான் சாஞ்சு சாஞ்சு அடி வரான், சல்லடைய கட்டி வரான் சாஞ்சு சாஞ்சு அடி வரான். எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி. அங்க யாரு ஆடி ஆடி வர்றது? என்ன முகத்தெல்லாம் காணோம். யாரது? யாரு? நான் தான் முனியசாமி. பின்னாடி நான் இருக்கேன். என்ன நீ முன்னாடி நேரா பார்த்து நடந்து வர மாட்டியா? என்ன பின்னாடி நடந்து வர்ற? இடிச்சு போறாத. அது என்ன சொன்னாவா? என்னமோ சொன்னாலே கொல்லிக்கட்டைக்கு போய் வச்சுட்டு வா, நம்ம வயல் இங்க தானே இருக்கு போய் வச்சுட்டு வான்னா, வயல் எங்க இருக்கு ஒன்னும் புரியல எனக்கு அப்படின்னு கேட்டேன். உன்ன பின்னாடியே போந்தா தானே இருக்கு, 4 வயல் தள்ளி பின்னாடியே போன்னு சொன்னேன். அதனாலதான் நான் பின்னாடியே வரேன். அடப்பாவி, அந்த பின்னாடியாடா போய் தொலை முதவி. இதெல்லாம் எங்கிட்ட போய் சேர்றப்பா. ஐயோ ஐயோ பார்த்து போ. ஆம்பளை போய் போறது கொஞ்சம் தள்ளி போறது இல்லையா? தள்ளு. யோ முனியசாமி, எங்க இப்படி வாய எங்கிட்ட இருக்கணும் தெரியுமாயா? இருட்டுக்குள்ள ஒண்ணும் தெரியல, ஒண்ணும் மட்டுப்பட மாட்டேங்குது. எங்கிட்ட இருக்கு? இங்கிட்ட தான் இருக்கு. பின்னாடியே வா, என் முன்னாடியே. பின்னாடி வரவா? நீயே பக்கத்து நாடு பக்கத்து ஸ்டேட் வரைக்கும் பின்னாடியே போய் சேர்ந்துருவா போல. இதுல எங்கிட்ட நான் உன் பின்னாடி வர்றது? போய் தொலை நீ. நான் தேடி போய் ஊண்டிக்கிறேன் போ. கார்த்திகையோ கார்த்திகை கொல்லி கார்த்திகையோ கார்த்திகை கொல்லி கார்த்திகையோ கார்த்திகை கொல்லி கார்த்திகை. சாமி தவசம் விவசாயம்ல அமோகமா இருக்கணும். இது யாரு? நம்ம கருப்புசாமி பாட்டு பண்ணதுக்கு கருப்புசாமியே வந்துட்டாரோ? என்ன ஆடாமா செய்யாம அப்படியே நிக்கிறாரு? சாமி சாமி யாரு? அட நெட்டுசாமியா? வா நெட்டுசாமி. அட நம்ம ஆளு மனவசாலு சாமி சுருளி சாமி நீங்களா? வாங்க சாமி. எப்பாடி இப்பதான் என்ன பயமா இருக்கு இருட்டுக்குள்ள வர்றதுக்கு. சுருளி சாமி அப்படியே எங்க வயல் வரைக்கும் எனக்கு துணைக்கு வாங்கல. எங்க வயல போய் ஊட்டி விட்டு வந்துருவோம். அட என்ன நெட்டுசாமி நீங்க இப்படி தனியால உத்தரவா வர்றது இருட்டுக்குள்ள? அட நம்ம வயல் இங்கதான் இருக்குது. என்ன சொல்லியிருந்தா நான் வந்திருப்பல, நான் சேர்த்து ஊட்டி வந்திருப்பல. சரி இந்த எங்க வயல ஊட்டிட்டு போவோம். உங்க வயலுக்கு போவா இரு. வானட்டு வா போவோம் வா. இது நம்ம ஊர் தானோ? இந்த சொல்லிக்கிறேன். ஏன் வனரோசா, உனக்கு இதுவும் அமெரிக்காக்கு வந்தது மாதிரி ஒரு ஃபீல் ஆகல? அமெரிக்கா அப்படி வாக்கியத்தை பாத்தியாக்கும். ஒரே அமெரிக்கா. அது சரி, நம்ம ஊர் காரிய தொட்ட கைக்கு திரு வெத்தைக்கு சுண்ணாம தர மாட்டாளுங்க. இந்த கொளுத்துறாளுங்க கார்த்திக் கிழக்க சொல்லுன்னு. இங்க பாரு சுந்தரி, அடியே அழகு சுந்தரி. என்ன பாரு மேற்பர் வீடு வந்திருக்கீல? அடி வாடி கட்டவலி வந்துடா. இந்த 4 விளக்கு ஏத்த முடியல, வந்து ஏத்துவேன். விளக்கு தொடியாவா? யாரு தானா? நான் வீட்டுல விளக்கத்திருக்கேன் முக்குனே. இதுல ரோட்லயும் தெருவுலயும் ஏத்துறதுக்கு சரி. உங்க வீட்டுல ஏத்துறது சரி, இது யார் ரோட்ல உட்காந்து இப்படி ஏத்திக்கிட்டு இருக்கீங்களே? எதுவும் போட்டிக்கிட்டு எதுவும் நடக்குதா? இப்படி வரைஞ்சு கட்டிட்டு மூணு பொம்பளை எல்லாரும் ஏத்திக்கிட்டு இருக்கீங்களே இப்படி? ஏண்டியல அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? வாசல் ரோட்ல இருந்து வீடு வரைக்கும் எப்படி விளக்கு ஒவ்வொரு வீட்டுல ஏத்துறமா? அந்த வருஷம் அம்புட்டு பணம் கொட்டுமா அப்படி? இந்த விஷயம் தெரியாதா? ஊருக்கு அப்படியே பேசிக்கிறாங்க. முத வீட்டுக்காரி வாசல்ல 15-20 விளக்கு வச்சுட்டா, ரெண்டாவது வீட்டுக்காரி 40 விளக்கு வச்சுட்டாடி. அப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? நான் ஒரு 40-50 விளக்காவது ஏத்துறது இல்ல, அதுதான் ஏத்திக்கிட்டு இருக்கேன். அடி பாவியல, விளக்கு ஏத்துறதுல என்னடி போட்டி? உன் வீடு வாசல் உன் ரூம் இப்ப எத்தனை இருக்கா அதுல பொறுத்து வைப்பியா? அடுத்தவ 20-40 ஏத்துற, நீ 60 ஏத்துற. இப்படித்தான் நடக்குது. இப்ப உன் வீட்டுக்காரன் இல்ல, அடுத்தவளோட
சரிதான் அப்படி அவ்வளவு சொல்ல நான் நீ ஒத்தையடி பாதையா ஒத்தையடியா தனியா போய் கிடக்குற உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என் மொட்டை ஐட்டா இருக்குதே என் மாமி அது என்ன பண்ணுச்சு தெரியுமா இப்படித்தேன் குப்பமா வீட்டுல 40 ஏத்தி விட்டா குப்பமா வீட்டுல எரிஞ்சிருச்சு அடைப்ப வீட்டுல காளி மாவட்டில ஏத்தி விட்டா அவ வீட்டுல ஏத்தி விட்டா வீட்டுல நீ மட்டும் உட்காந்தே இருன்னு சொல்லி பறந்த பறையில என்னை எத்தனை விளக்கு ஏத்த வச்சு தெரியுமா நானும் ஊட்டியில ஒளிர வரைக்கும் ஏத்தி முடிச்சுதான் வந்திருக்கேன் இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கிறது ஏது இல்ல எல்லா ஊர்ல எல்லாமே அவன் அப்படி ஏத்திட்டா நம்ம வீட்டுல அதை விட சொல்லிக்கணும் ஏத்துறதேன் அது மாதிரி இந்த அழகு சுந்தரி ஏத்திக்கிட்டு இருக்கா ஏத்திட்டு போறப்பா விடு விடு அப்ப பக்கத்து வீட்டுக்காரியால பாதிக்கப்பட்டவன் நீனும் தானா இவன் என்ன 7 விளக்கு தூக்கிட்டு வராளே பக்கத்து வீட்டுக்காரி எம்மா எம்மா பழனி மலை மேல பழைய விளக்கு இருந்தா எடுத்து போறதுமா அடியே அழகு சுந்தரி வீட்டை பிரகாசமா ஆக்கணுமா மங்களகரமா இருக்கிறதுக்காக ஏத்தணும் அடுத்தவ அப்படி இருக்கலைங்கிறக்கா அடுத்தவ ஏத்துறாங்கிறக்காக அடுத்தவரோட போட்டி போட்டு வளப்படாது சரியா ஆமா முன்னாலே மாமியாட்ட 1500 ரூபாய் வாங்கிட்டு போனியே எப்ப தர போற எடு 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 1500 ரூபாய் எடு 1000 ரூபாய் தருவோம்ல வாங்குனத தராம எங்க ஓடி போயிர போறான் அடி பாடி அவ ஏத்துறா இவ ஏத்துறானே அதா இருக்கல்ல அந்த அந்த பவானி இருக்கல்ல பவானி போன வருஷம் வீடு சுத்தி அப்படி விளக்கு ஏத்துறா காமோடு சவரெல்லாம் ஏத்தி வச்சிருந்தா ஒரே வருஷத்துல வீடு வாங்குனா கார் வாங்குனா அது மாதிரி இந்த வருஷம் இப்படி டபுள் டிபிளா ஏத்துறா அது மாதிரி ஏத்துவா நாங்களும் வருவோம் அப்புறம் என்ன வந்து 1500 ரூபாய் 1500 ரூபாய் ஏசியா தூக்கி போட்டு போயிட மாட்டேன் அப்படியாக்கா நசந்தானா அடியே நெட்டு அப்ப இதுலயோ சூழ்ச்சி இருக்குடி சூழ்ச்சி அம்மா அம்மா வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க பக்கத்து வீட்டுல எப்படி வச்சு ஏத்திட்டாங்க நம்ம வீட்டுல தான் வளர்ந்து கம்மியா இருக்குது சீக்கிரம் எடுத்து வாமா அடங்க அப்புறானே பணவசா என்னடி இது இவ வீட்டை கட்டிட்டு விளக்கேத்தி இருக்காளா இல்ல விளக்கெல்லாம் மேல மேல அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை கட்டி இருக்காளா அதானே ஒண்ணும் புரியல எப்போ இங்க இருப்பா ஊர் காரியட்டே பட்டிக்கு காசு விட்டதுன்னா கார் வாங்குனதுன்னா வீடு வாங்குனதுன்னா பங்களா வாங்குனதுன்னா அப்படி இப்படி விளக்கு வீட்ல ஏத்தி நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மட்டிக்கலாம் காசு விடுறது வளர்ந்து இருக்கணும்னு சொல்லி பொருளை கிளப்பி வச்சிருக்கேன் இந்த கேஜுக்கு எல்லாத்தையும் இன்னைக்கே வச்சு வித்து தீட்டு பண்ண பூஜையில வச்சு பூசை புனஸ்காரம்லாம் பண்ண கிளியாச்சிட்டு இதை உங்க வீட்டுல போய் ஏத்துக்கடி நாளைக்கு கொட்டோ கொட்டன படத்தையும் காசையும் செல்லத்தையும் அள்ளி கொட்டு வாங்கி கிளப்பி விட்டுருக்கப்பா எல்லாரும் வாங்குவாங்க டபுள் ரேட்டா வச்சு வித்து பண்ணுப்பா வித்து பண்ணி எதை சொன்னாலும் நம்புவாங்க பூஜையில வச்சு கொடுத்தது செல்வ பெருஞ்செல்லாம் ஊர்காரி எதை சொன்னாலும் நம்பிடுவாங்கப்பா அப்படி நம்ம நம்ப வச்சிருக்கேனா சரிடி மௌலி மௌலி நீ சொன்ன மாதிரி பண்ணி போறேன் ₹20 ₹30 வாங்குற கிளியன்ட்டியா 1000 ரூபாய் கொடுத்து நாங்க வாங்குறோம் அவங்களே கஷ்டப்பட்டு செய்வாங்க மண்ணை வச்சு இதை வச்சு செய்யறவங்கள்ட்ட போய் வாங்காம அதை வாங்கி அது பூஜை பண்ணே புனஸ்காரம் பண்ணணும் டபுள் ரேட்டுக்கு விற்கிறேன் நீ எப்படி ஊரை ஏமாத்தி படைக்கிற வத்தியலா அது வீடெல்லாம் நல்லாதான் இருக்கு இது புது டெக்னிக்கா இருக்கே கிளியன்ட்டி வியாபாரமா பிசினஸா ஆமா உங்க அப்பா கிளியன்ட்டி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போறாரு எங்க வைக்க போறாரு நம்ம ஊர்காரிட்ட வைக்க போறாரு ஆமா இதெல்லாம் சீசனல் பிசினஸ் இல்லையா கிளியன்ட்டி போ எங்கட வாங்குற கிளியன்ட்டி திரி நெய் இதெல்லாம் பவர்ஃபுல் இல்லையா என் வீட்டுக்காரரு நெய் பவர்ஃபுல்லா சாமியிட வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் வந்து தீபாவளி தீபாவளிக்கு பட்டாசு இப்போ எங்கட வாங்கி பட்டாசு ஒரு வருஷம் வெடிச்சு பாருங்க அடுத்த வருஷம் எப்படி இருக்கிறீன்னு அப்படி கொட்டன்னு வெடிச்சு பொசுபொசுல கொட்டற மாதிரி உங்க வீட்ல செல்வம் கொட்டும்ல அப்புறம் பொங்கலுக்கு கரம்பு விப்போம் அப்புறம் வந்து கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக்லாம் செஞ்சு விப்போம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே எங்கட வாங்கிட்டு போய் பாருங்க அடுத்த வருஷம் எப்படி இருக்க போறீங்கன்னு அப்புறம் பாக்குறதுக்கு வந்து பிரியாணியே செஞ்சு கொடுப்போம் இதெல்லாம் நாங்க தொழிலதிபர் இல்லையா அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி தொழில் பண்ணித்தானே ஆகணும் தொழிலதிபர் ஆயிட்டாலே எல்லாம் பண்ணித்தானே ஆகணும் பல தொழில் செஞ்சாதானே தொழிலதிபர் தேங்கப்பா குப்பமா பயங்கரமான ஆளா இருக்கியே பெரிய லெவல் போல நீங்க எங்களுக்கு இது மாதிரி டிப்ஸ் எதுவும் கொடுக்கறது அதான் எல்லாருக்கும் தெரியுமே என் வீட்ல நடந்த அதிசயத்தை பார்த்தானே என்னட்ட வந்து ஓடி வந்து வாங்குறாங்க எல்லாரும் போன வருஷம் ஒரு வீட்ல விளக்கு ஏத்திருந்தேன் இந்த வருஷம் பத்தியா வாடகைக்கு வீடு விட்டு ரெண்டாவது வீடு கட்டி விளக்கு ஏத்திக்கிட்டு இருக்கேன் அப்ப அதிசயம் நடந்தா எல்லாரும் என்கிட்ட வாங்கதானே செய்வாங்க நெட்டு இதெல்லாம் நீ நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நான் நம்பலையே இவெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் ஏத்துறோம்னு சொல்லிட்டு இப்படி ஓகணும் இது பீலா விட்டுக்கிட்டு இருக்கா அப்படி பார்த்தா நம்ம பத்தக்கல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் விளக்கு ஏத்துது கலப்பிரம முகூர்த்தம் ஏத்துது வெள்ளிச்செவ்வாய் ஏத்துது மத்த நாள்லாம் ஏத்துது அப்படிலாம் பார்த்தா நம்ம பத்தக்கா ஏத்துறது பாசிட்டிவ் தான் பத்தக்கா நல்லா இல்லைன்னு சொல்ல நல்லா இருக்குது ஆனா ஓவர் பில்ட படிச்சு விட பத்தியா அப்படி பார்த்தா இந்த ஆப்பிள் கம்பெனி வச்சிருக்காருல்ல அவர் பேர் என்ன அவர் பேரு சட்டனி அவங்க இல்ல பத்தியா அவரை விடலாம் டாப்ல எல்லாம் நம்ம பத்தக்கா இருந்திருக்கணும் அது ஏன்
பாசிட்டிவா ஏத்த முடியாது. ஆனா ஓவர கதை விட்டுட்டு எல்லாரும் ஊரை ஏமாத்திக்கிட்டு தெரியுறா. அவள்கிட்ட வாங்கின காசு எல்லாத்தையும் கொள்ளடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கா பாரு. அந்த காசை வச்சு டபுள் ட்ரிபிள் வீட கட்டிவிட்டு என்ன பேசுற பத்தியா? இது மாதிரிதான் இவ விக்கிற மாதிரி சில பேர் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது ஒன்னத்துக்கு ஆகாது, கதை விடுது பீடா விடுதுன்னு. இருந்தாலும் சில பேர் ஏமாந்து போயிட்டு கவுந்தடிச்சு அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி கேஸ் தான் இது. ஆமாடி, நீ சொல்ற சரிதே. அப்புறம் எப்படி இவளுக்கு மட்டும் எல்லாம் நடக்குது? இருடி வர்றேன். அடி வேகல போவாதடி, அமந்து போயிடுடி. காத்து இம்புட்டு காத்து அடிக்குது, அதுக்கே அமராதவளுக்கு நெட்டவழி பக்கத்துல போனா அமந்துருமா? விளக்குல எண்ணெயும் காணா உன்னத்தையும் காணா. அடியே வனரோசு, இது விளக்கு இல்லடி, இது பல்பு எரியுது. பல்பா? அப்பவே நினைச்சடி, நம்ம இந்த குத்து விளக்கே ஒரு 20 விளக்கு வீட்டுல ஏத்துறதுக்கு காத்து அடிக்கிறமா. கார்த்திகை மாசம் காத்துக்கு அமர்ந்து போயிருதே, பனிக்கு குளிர்க்கு அமர்ந்து போயிருதே. இவ வீட்டுல கூட அசையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கே நினைச்சேன். அம்புட்டு லைட் செட்டிங்க. அது விளக்கா இருந்தானே லைட்டா இருந்தானே எல்லாத்தையும் ஒளி தானே வருது, ஒளி தானே தெரியுது. அடியே ஏண்டி சட்டையை பிடிக்கிறியா? ஒரு தொழிலதிபரை அப்படிலாம் பண்ணலாமா? ஒரு தொழிலதிபரை முன்னுக்கு வர விட மாட்டேங்கிறீ. பரம பிடிச்சவங்கள விடுங்கடி. அடியே குடிபிக்காரி, என்ன சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்? என் வீட்டுல ஏத்துற மாதிரி எல்லாரும் என்கிட்ட வாங்கி விளக்கு, பூஜையில வச்ச விளக்கு, பூசா புனஸ்காரம் பண்ண விளக்க வாங்கி என்னிட்ட வாங்கி விளக்க ஏத்துங்க. என் வீடு சொல்லிக்கிற மாதிரியே உங்க வீடு சொல்லிச்சுன்னா என்ன மாதிரி நீங்க வசதி ஆகி போயிருவீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். வீடு ஃபுல்லா பல்பை ஏற்றி வச்சுட்டு லைட் சரிங்க போட்டு வச்சுட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? ஊரை ஏமாத்தியாடி? அடியே எருமக்கட, இந்த குடும்பக்கார குப்பமா பண்ற வேலைய பத்தியா? என்னைட்ட எண்ணெய வாங்குங்க, என்னைட்ட விளக்க வாங்குங்க, இந்த திரிய வாங்குங்கன்னு சொல்லிவிட்டு பாவம் ரோட் ஓரத்துல அங்க இங்க மக்களே இது போட்டு விக்கிற வீட்லாம் வாங்க விடாம இவ வந்து எல்லாத்தையும் வித்துட்டு எப்படி காசெல்லாம் ஊர்கார காசு ஃபுல்லா அடிச்சு இவ வசதியா வாழ்ந்துக்கிட்டு திரியறாடி. இப்படிதான் இந்த விஷயத்துல ஏமாத்துற மாதிரி மத்த எல்லா விஷயத்துலயும் ஊர்ல ஏமாத்திட்டு திரியவா இவ. என்னமா உனக்கு புரியல? ஐயோ அடியே, அவ்வளவு கொடுமைக்காரியாடி நீ. என்னடி ஒரு சாதாரண கிளியாஞ்சலில கூட பிசினஸ் மைண்டோட வேலை பார்த்து இப்படி சம்பாதிக்கிறீங்க? ஆமா, கையெடுங்கடி. இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் புரியாதுடி. இது ஏமாத்து வேலையும் இல்ல, கேமாத்து வேலையும் இல்ல. இதெல்லாம் ஸ்மார்ட் பிசினஸ் மைண்ட் தெரியுமா? வியாபார தந்திரம். இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? உங்களுக்கு புரிய போகுது? சும்மா போங்கடி என்கிட்ட. என்ன சும்மா பேசாம போதவா? என்ன ஸ்மார்ட் பிசினஸ் மைண்டா? என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறது? நம்ம ஊர்காரியில ஏமாத்தி நீ 1000-2000 ஒருத்தி வீட்டுல இருந்து அடிச்சிருக்க. அவ 100 வேலை முடிச்சிருப்பா. 100 வேலை கேஞ்சி வாங்கி கார்த்திகை தீபத்தை கொண்டாடிப்பா. நீ அவளுக்கு எப்படி செலவு வச்சுப்புட்டு என்கிட்ட என்ன வாங்க லிட்டரலா எண்ணெயை வித்துப்புட்டு சடிச்சடியா கேஞ்சி வித்துப்புட்டு நீ நல்லா சொகுசா இருக்கணும். அவள நம்ம ஊர்காரி இருக்காளே பாவம் தோசைக்கே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி தோசை ஊத்தி திங்க மாட்டாளுங்க. அவள லிட்டரலா எண்ணெயை வித்து நீ பறிச்சுக்கிற பத்தியா? உன்னை சும்மா விட சொல்றேன். இதனால உங்களுக்கு என்னடி பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சம்பாதிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இப்பதான் அநியாயத்தை தண்டிக்கிறதுக்கு வந்துட்டாங்க பெரிய இவங்க மாதிரி போவியலா? என்ன பிரச்சனையா? உன்னால ஊர் ஜனங்களா பாதிக்கப்பட்டது பார்த்தாம நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? நெட்டவழி மாமியார் 100 விளக்கு இல்ல 200 விளக்குல 300 விளக்கு மேல ஏத்த வச்சு ஊட்டி எல்லாம் ஒடிச்சு போச்சான். உன்னா என்ன ஏன் மாமியார் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? பாவம் எப்படி விளக்கை எவ்வளவு கஷ்டப்படுத்தி விட்டேன் தெரியுமா? அதுக்கு உன்னை வெளுத்தானே சரி வரும். மனோச சொன்ன மாதிரி நம்ம ஊர் பொண்ணுங்க மனசார ஒரு ஸ்பூன் எண்ணெயை தோசையில ஊத்தி திங்க மாட்டாளுங்க. அவளை எப்படி எண்ணெயை வாங்க வச்சு விட்ட தெரியுமா? நீ இந்த வர்றேன் போடி நான் நல்ல வெளுத்து வரேன். நான் போட நல்ல நரக்கடி போட்டு விடு. அடுத்த கேஸ்ல போவே அந்த வீட்டு பீஸ் கடைய புடிட்டு வாடி. பீஸ் கடைய புடிச்சானே இவ மண்டவளமா தண்டவளத்துல ஊர் பொண்ணுகளுக்கு தெரியும் இவளை பத்தி. புடிட்டு வா, போ பீஸ் கடைய புடி விடு. அடி நாளை அடி வந்தாலும் அடிச்சிட்டு போங்கடி. பீஸ் கடைய புடிங்கறானடி. பீஸ் கடை புடிங்க. பிசினஸ் பாதிக்கப்பட முடியும், பிசினஸ் போயிட முடியும், ஊர் பொண்ணுகளுக்கு தெரிஞ்சு போயிட முடியும். புள்ளாத பிசினஸ் செத்த அசந்திருந்தா என்னென்ன பிசினஸ் எல்லாம் பண்றீங்க? லேசா தீப்பொறி அப்படி பத்த வச்சு போட்டா போதும் போலீங்க. பொய்யும் புழுவும் இப்படி பத்த வச்சு பரவிடுது. ஆமா, அப்ப என்ன நினைச்சேன்? இந்த ஊர் உலகத்தை பத்தி என்ன நினைச்ச? அடி மண்டு உனக்கு தான் ஒண்ணும் தெரியாம தெரியற. அவங்க குடும்பிக்காரி குப்பமா இருக்கல்ல, லேசா ஒருத்தில சொல்லிருப்பா, ஒருத்தி இன்னொருத்தி அப்படி சொல்லிவிட்டு உடனே எப்படி அவங்க பிசினஸ் வளர்த்து விட்டாங்க தெரியுமா? பாத்தியா? இதுதான் நடக்குது உலகத்துல. ஆமாடி வனவாஸ் குட்டி, நீ சொல்றது சரிதான். வந்த சொல்லிய முடிச்சாச்சு, போமா. ஐயோ என்னடி ஆச்சு? நல்லா தானே இருந்த? ஐயோ பாவம் போச்சு. என்கிட்ட கிளவி என்ன பண்ணிட்டு இருக்க தெரியலையே. இப்படி பேசுற நானே கிளவிட ஊர் பட்ட வழக்கு ஏத்தணும் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். என்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியலையே. பாடி போய் பாப்போம். அப்ப உபதேசம்லாம் ஊருக்கு தேவை, உனக்கு இல்ல.